السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بلى من أسلم وجهه لله وهو محسن فله أجره عند ربه ولا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم ثلاث خصال لا يغل عليهن قلب المسلم الإخلاص عمل لله ومناصحة ولاة الأمر ولزوم الجماعة فإن دعوتهم تحيط من ورائهم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு தஆலாவின் திரு பொருத்தத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் என்று உள்ளத்தால் உறுதி பூண்டு நாவினால் சான்று பகர்கின்றேன். அண்ணல் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்தேர்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஊன்கள் மற்றும் கியாமத் நாள் வரை இருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக எந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்கள் அனைத்திலும் எங்களுக்கு இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அதே போன்று எந்த விடயங்கள் எல்லாம் விலகி தவிர்ந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்கள் அனைத்தையும் முற்று முழுதுமாக தவிர்ந்து விலகி நடக்குமாறு அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, ஈருலகிலும் சுபிட்சமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் எம் வாழ்க்கை தக்வாவின் அடிப்படையில் அல்லாஹு தஆலாவுக்கு பயந்து இறையச்சம் உள்ள ஒரு அடியார்களாக வாழ்வோம் என்று சொன்னால் ஈருலகிலும் சந்தோஷமான வாழ்க்கையை எங்களுக்கு அல்லாஹு தஆலா அருள்வதற்கு இலகுவாக இருக்கும். மேலானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகில மக்களை படைத்து அதிலும் சிரேஷ்டமான ஒரு கண்ணியமான படைப்புகளாக கண்ணியப்படுத்தப்பட்ட படைப்பாக மனிதர்களை படைத்து அதில் கண்ணியவான்களாக இஸ்லாமியர்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், வெளியாக்கப்பட்ட சமுதாயத்திலே மிகவும் சிறந்த சமுதாயம், மிகவும் சிறந்த உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் சிரேஷ்டமானவர்கள்
يأمرون بالمعروف وينهون عن المنكر நல்லதை ஏவுவார்கள் தீயதை மக்களை விட்டும் அவர்களுக்கும் தீயதை விட்டும் அவர்களை தெரிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். ஆக மேலானவர்களே, இன்று மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பயம் போய்விட்டது என்று வெறுமனே வாயின் மூலமாக மாத்திரம் அல்லாஹுக்கு நான் பயப்படுகின்றேன், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று வாய்களின் மூலமாக கூறுகின்றோம். ஆனால் எங்களுடைய செயல்களில் அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஏ ஈமான் கொண்டவர்களே, ஹக்க துகாத்திஹி இத்தகுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை எப்படி பயப்படணுமோ அப்படி பயந்து கொள்ளுங்க. மேலானவர்களே, வெறுமனே வாயினால் மூலம் அல்ல, செய்யக்கூடிய செயல்பாட்டில் அல்லாஹுக்காக அல்லாஹு தஆலா எந்த கடமைகளை ஏவிருக்கின்றானோ அந்த கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக, எந்த விடயங்கள் எல்லாம் தவிர்ந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்கள் எல்லாம் தவிர்ந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் அதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இப்படி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பலவிதமான ஆயத்தின் மூலமாக அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு தக்வாவை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், அவ்வாறு அல்லாஹ்வுக்கு பயப்படாத நிலைமையிலையும் ஒரு முஸ்லிமாக இல்லாத நிலைமையில் நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான். ஆக மேலானவர்களே, நாம் முதலாவது நாம் செய்யக்கூடிய அமல்களாக எந்த அமல்களாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் அது ஒரு அமல். ஒரு மனிதனிடத்தில் கடன் எடுக்கின்றோம், அந்த கடனை சரிவர நிறைவேற்றுவது ஒரு அமல். அந்த கடன் கொடுக்கக்கூடியவர் அவர் கஷ்டமானவருக்கு கொடுத்திருந்தால் அவருக்கு தவணை கொடுத்து அதன் மூலமாக அந்த பணத்தை பெறுவது அது ஒரு அமல். தொழுகையை தொழுவது அமல், ஜகாத் கொடுப்பது அமல். இந்த அமல்களை எல்லாம் அல்லாஹு தஆலா எவ்வாறு கூறியிருக்கின்றானோ அந்த முறையில் செய்து அவனை பயந்து கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா கூறுகின்றான். பலா மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், அல்லாஹுக்கு பயப்படாம, அல்லாஹுக்கு தக்வா செய்யாம, அல்லாஹ் கூறிய விஷயத்தை மக்கள் பார்க்க வேண்டும் என்று செய்யக்கூடியவர்கள் அந்த விடயங்கள் அல்லாமல் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்கின்றார்களோ, மன் அமில சாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா, ஆண்களிலும் பெண்களிலும் யார் நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபைதுல் ஜன்னah, நாங்கள் அவர்களுக்கு சொர்க்கத்தை நஷீபாக்கி இருக்கின்றோம், அவர்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இன்னும் ஒரு ஆயத்தில், பலா மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வ ஹுவ முஹ்ஸினுன் ஃபலஹு அஜ்ருஹு இன்த ரப்பி, உண்மை அவ்வாறென்று அல்லாஹ்வுக்காக யாரு தன்னை அல்லாஹ்வின் பக்கம் அர்ப்பணம் செய்து அல்லாஹ் எந்த அமல்களை செய்ய சொல்லி இருக்கின்றானோ அதை அல்லாஹ்வுக்காக செய்து அல்லாஹ்வின் பக்கம் எந்த மனிதன் நெருங்குகின்றானோ ஃபலஹு அஜ்ருஹு இன்த ரப்பி, அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு நற்கூலி உண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அதே போன்று அவ்வாறு கொடுக்கவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நற்கூலி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபலா கௌஃபுன் அலைஹிம், நீங்கள் பயப்பட தேவையில்லை, வலாஹும் யஹ்ஸனூன், இன்னும் கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாதா கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் என்பதாக அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையில் கூறியிருக்கின்றான். ஆக மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனிடத்தில் 3 அமல்கள் இருக்குமாயின் அவன் அல்லாஹ் தஆலாவுக்கு கட்டுப்பட்டவனாக மாறுவான். அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், இன்ன பல துன்பங்கள் எல்லாம் வந்தாலும் அந்த அமல்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு துன்பங்களை நீக்குகின்றான், துயரங்களை நீக்குகின்றான், அவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நீக்குகின்றான். ஹஜ்ரத் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸலாத்து ஹிசாலின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 அமல்கள் இருக்கின்றது, லா யகுல்ல அலைஹின்ன கல்புல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் அந்த அமல்களை எடுத்து நடப்பான் என்று சொன்னால் அவனுடைய கஷ்டங்கள் எல்லாம் நான் நீக்கி விடுவேன், அவனுடைய துன்பங்கள் எல்லாம் நீக்குவேன். சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் இஹ்லாசு அமலுலில்லாஹ், முதலாவது சொன்னார்கள் அல் இஹ்லாசு அமலுலில்லாஹ், ஒரு அமலை செய்வது என்று சொன்னால் அல்லாஹ்விற்காக அந்த அமல்களை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா ஹதீஸே குத்ஸியில் கூறுகின்றான், அஹப்பல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல,
ஒரு மனிதன் சிறிய அமலை தொடர்ந்து செய்கின்றான், அந்த அமல் அல்லாஹுக்காக செய்கின்றான் என்று சொன்னால் அதுதான் அல்லாஹுக்கு மிக விரும்பிய அமல் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். மேலானவர்களே, அல் இஹ்லாசு லில்லாஹில் அமல், அல்லாஹுக்காக செய்யக்கூடிய அமல் இருக்கின்றது. அந்த அமல் ஒரு சிறிய கடுகளவான சதக்காவாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா குறைப்பதில்லை. கொடுக்கக்கூடிய நன்மைகள் அல்லாஹு தஆலா அள்ளி கொடுக்கின்றான். மேலானவர்களே, அல் இஹ்லாஸ் அமல் இல்ல, அல்லாஹுக்காக இந்த மனிதன் அமல் செய்கின்றானோ அல்லாஹு தஆலா முதலில் சொல்கின்றான், அவனுடைய துன்பங்களை நீக்குகின்றேன், அவனுடைய துயரங்களை கஷ்டங்களை நீக்குகின்றேன், அவன் கேட்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் நான் கொடுக்கின்றேன். இன்னல்லாஹ قالوا ربنا الله ثم استقاموا. ஒரு மனிதன் எப்படியாப்பட்டவன் என்று சொன்னால், ரப்புன் அல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய ரப்பு, அவனை நான் வணங்க வேண்டும். சும்மஸ்தகாமு, பின்பு அதில் இஸ்திகாமத்தாக தொடர்படியான முறையில் அமல் செய்கின்றானோ அந்த மனிதன் மூத்து, அவன் மௌத்தாய் விட்டால் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, ஒரு மலக்கு வந்து சொல்றாரு, அந்த அல்லாஹ்வுக்காக செய்து நல்ல முறையில் வாழ்ந்து மரணித்த அந்த மனிதனை பார்த்து ஒரு மலக்கு கூறுகின்றார், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, சொல்கின்றார், அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டாம், வலா தஹ்சனு, இன்னும் கவலை பெற வேண்டாம், வ அப்ஷிரு பில் ஜன்னah, நீங்கள் நினைத்த, நீங்கள் கண்ணால் கண்டிராத, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னார்கள், மாலா ஐனுன் ரஅத் வலா சமிஉன் உதுனுன் சமிஅத் வலா கத்ர அலா கல்பிக், எந்த கண்களும் கண்டிராத, எந்த காதுகளாலும் கேட்கிறாத, என்ற உள்ளத்தாலும் சிந்திக்க முடியாத ஒரு சொர்க்கத்தை நான் தயாரித்து வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்படியாப்பட்ட அந்த சொர்க்கம், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்காக அல்லாஹ் தஆலா வாக்களித்த அந்த சொர்க்கத்தை தருவான், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். மேலானவர்களே, ஒரு மனிதன் இஹ்லாஸோடு அமல் செய்வான் என்று சொன்னால் அந்த அமலின் மூலமாக பிற மக்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த அமல் மூலமாக மற்ற மக்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், உண்மையான நல்லடியார்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்று சொன்னால், அந்த நல்லடியார்களை இன்னொரு மனிதன் பார்க்கும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வரும். இப்படியாப்பட்ட தக்வாதார் இருக்கின்றார், இவர் அல்லாஹுக்கு எவ்வாறு பயந்து கொண்டிருக்கின்றார், நாங்கள் இன்னும் பயமில்லாத வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றோமே என்ற எண்ணம் எந்த மற்ற மனிதனுடைய உள்ளத்தில் வருமோ அப்படியாப்பட்ட மனிதர் தான் சிறந்தவர் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னொரு ஆயத்துல கூறுகின்றான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ, வமன் அஹ்ஸனு கௌலா, உண்மையான நல்ல வார்த்தை எது தெரியுமா, கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ், மக்களின் பக்கம் மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்டு அந்த தவறுகளை திருத்தி மக்களை நல்வழிப்படுத்தி, கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில ஸாலிஹா, அவரும் நல்ல முறையில் அல்லாஹ்விற்காக அமல் செய்து நல்ல முறையில் எவர் வாழ்கின்றாரோ, வ அமில ஸாலிஹா வ قال இன்னனி மினல் முஸ்லிமீன், அப்படியாப்பட்டவர் சொல்றாரு, நான் தான் உண்மையான முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர் தான் உண்மையான மனிதன் என்பதாக சொன்னார். மேலானவர்களே, ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர் என்ன செய்யறாரு, மக்களுக்கு மத்தியில பாவத்தை தடுக்கிறாரு, மக்கள் செய்யக்கூடிய பாவத்தை தடுத்து அல்லாஹ்வின் பால் அழைக்கின்றாரு. அழைத்து விட்டு இவரும் அந்த அமல்ல அவர் என்ன செய்கின்றாரு, அல்லாஹ்வின் பக்கம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கின்றார். செய்துவிட்டு தான் உண்மையான முஸ்லிம் என்று சொல்கின்றார்களோ, இந்த வார்த்தை தான் உலகத்திலே மிகவும் அழகிய வார்த்தை என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றார். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சஹாபாக்களுக்கு மத்தியில இவ்வாறு ஒவ்வொரு பிரசங்கத்திலும் பிரச்சாரத்திலும் சஹாபாக்களுடன் பேசும் பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை தான் கூறிக்கொண்டிருப்பார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள், கஅன்னஹா மௌஇதுன் முவத்திஇன், கஅன்னஹா மௌஇதத்தும் முவத்திஹின், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் பேசுறது உங்களுடைய இறுதி வார்த்தை போன்று இருக்கின்றது அல்லவா, எனவே ஃபஊசினா, எங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க, எங்களுக்கு நன்மாராயங்களை சொல்லித்தாருங்கள் என்பதாக சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சொன்ன வார்த்தை ஊஸீக்கும் பித்தக்வல்லாஹி அஸ்ஸ வஜல். உங்களுடைய கண்ணியமான அந்த ரப்பை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து அவன் பக்கம் வஸ்ஸம்அ வத்தாஆ, அல்லாஹ்வை பற்றி எவர்கள் கூறுகின்றார்களோ அந்த விடயங்களை எடுங்கள். அதே போன்று வத்தாஆ, இன்னும் கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்வை அழகிய முறையில் கட்டுப்படுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று சொன்னார்கள் வஇன் தஅம்மர அலைக்கும் அப்த், உங்களுக்கு மத்தியில் ஒரு அடிமை இருக்கிறாரே, அந்த அடிமை உங்களுக்கு தலைவராக வந்தாலும் அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். யாருடைய விடயத்தில்? வத்தாஅத்திலில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய விடயத்தில் அடிமையை உங்களுக்கு தலைவராக போட்டாலும், உங்களுடைய கடையில ஒருத்தர் வேலை செய்யறாரு, உங்களுக்கு ஏதோ அடிப்படையில அந்த கடை லொஸ்ட் ஆயிட்டு வேலை செய்யக்கூடியவனே அந்த கடையை வாங்கி உங்களை வேலைக்காரனா வச்சாலும் உங்களை வேலைக்காரன் என்ற அடிப்படை இல்லாமல் அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே போன்று சொன்னார்கள் ஃபஇன்னஹு மை யஇஷ் மின்கும், உங்களோட மக்கள் அதிகமான மக்கள் வாழ்வார்கள். அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் மக்களுக்கு மத்தியில் சில பிளவுகள் ஏற்படும், மார்க்க விடயங்களிலேயோ சில பிரச்சனைகளிலோ பிளவுகள் ஏற்படும். அந்த நேரத்தில் ஃபஅலைக்கும் பிசுன்னதி, என்னுடைய சுன்னத்தை நீங்க என்ன செய்யுங்க? பின்பற்றி நடங்க. வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொண்டு என்னுடைய சுன்னத்துகளை நீங்க பின்பற்றி நடங்க. வசுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன், நான் மரணித்து விட்டேன் என்று சொன்னால், அந்த நேரத்தில் நான் இல்லை என்று சொன்னால், என்னுடைய வழிகளில் நேர்வழி பெற்ற குலஃபாஇர் ராஷிதீன், நேர்வழி பெற்றவர்களுடைய சுன்னத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலானவர்களே, இன்று நாங்கள் எங்களுடைய அதாவது பொதுமக்களுடைய விஷயத்துல அதிகமான பிரச்சனைகள் இருக்கின்றது. உலமாக்கள் விஷயத்திலோ பொதுமக்கள் விஷயத்திலும். ஏன் என்று சொன்னால், ஒவ்வொரு உலமாக்கள் வருகின்றார்கள், மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சில இல்லாத விடயங்கள் எல்லாம் மார்க்கத்தில் புகுத்துகின்றார்கள். இந்த புகுத்துவதின் காரணத்தினால சில மக்களுக்கு அமல் செய்வதற்கு ஆசை இல்லை. ஏனென்றால் சில மக்களுடைய வாய்களில் வருகின்றது, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஹதீஸ்ல கொண்டு வராங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு செயல்பாடு கொண்டு வராங்க, நாங்க எப்படி அமல்கள் எடுத்து நடக்கிறது, அதனால விட்டு நாங்க சும்மா இருப்போம்ன்றார்கள். மேலாளர்களே, அப்படி சும்மா இருப்பதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவனை நரகத்திலே தாழ்த்திவிடும். அதற்கு தான் சொன்னார்கள் வஅலைக்கும் பிசுன்னதி, அந்த நேரத்தில் யாரு புதுசாக கொண்டு வந்தாலும் மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், யாரு மார்க்கத்துல புதிதான விடயங்களை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா அந்த மார்க்கத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் இல்ல, அதை நீங்க பின்பற்ற தேவையில்ல. நான் எதை கூறியிருக்கின்றேனோ, நான் மக்களுக்கு மத்தியில் எந்த அமல்களை செய்ய சொல்லியிருக்கின்றேனோ அதன்படி நீங்கள் செயல்பட்டு கொண்டிருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உது அலைஹா பின் நவாஜித், நான் உங்களுக்கு எச்சரிக்கின்றேன் வஇய்யாக்கும் முஹ்தஸத்தில் உமூர், புதிதாக வரக்கூடிய விடயங்களை பற்றி நான் உங்களுக்கு எச்சரிக்கின்றேன். அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க? வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா எந்த அமலை என் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கின்றானோ அந்த அமல்களை செய்யுங்க. லுஹருடைய தொழுகை 4 ரக்காத்துகள் அல்லாஹ் எனக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அஸ்ருடைய ரக்காத்துகள் 4 அல்லாஹ் எனக்கு கடமையாக்கி இருக்கின்றார்கள். வக்துக்கள் 5 தான் அல்லாஹ் எனக்காக கடமையாக்கி இருக்கின்றான். அப்படியாப்பட்ட விஷயத்துல நீங்கள் முரண்பாடு கொள்ளாதீர்கள். நீங்கள் என்ன செய்யுங்கள்? உங்களுடைய முந்தைய சமுதாயத்தில் உள்ள குலஃபாய ராஷிதீன்கள், நல்ல மனிதர்கள், உலமாக்கள் யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் எவர் கூறியிருக்கின்றார்களோ அவர் சொல்லக்கூடிய அந்த அமல்களை செய்யுங்கள். மாற்றமான முறையில் அமல்களை செய்யாதீங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فإن كل محدثة بدعة, வரக்கூடிய ஒவ்வொரு புதிதான மார்க்கத்துல புதுசான விஷயங்களை எல்லாம் யார் உருவாக்குறார்களோ அதெல்லாம் முஹ்தஸத்தின் பிதா, அதெல்லாம் பித்அத், வழிகேடு. வகுல்ல பித்அத்தின் வலாலா, அப்படியாப்பட்ட வழிகேடு அந்த வழிகேட்ட மனிதர்கள் செய்தார்கள் என்று சொன்னார். வகுல்ல பித்அத்தின் வலாலா வகுல்ல வலாலத்தின் ஃபின்னார், அவ்வாறு அந்த மனிதர்கள் வழிகேட்டான அமல்களை செய்தார்கள் என்று சொன்னால் வகுல்ல வலாலத்தின் ஃபின்னார், அந்த வழிகேடு இருக்கின்றதே மக்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலாளர்களே, சிலர்கள் அந்த அமல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய உள்ளத்தில் படும், நாங்கள் நேர்வழிக்கு வர வேண்டும் என்று நேர்வழியான அமல்களை செய்கின்றோமே, மற்ற மக்களுடைய நிலைமை என்ன? அவர்களும் விடாபுடியான முறையில அந்த அமல்களை செஞ்சு கொண்டிருக்கிறார்களே என்ற ஒரு கேள்வி எங்களுடைய உள்ளத்தில் எழும்பும். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான், எவ்வாறு என்று சொன்னால்
எவ்வாறு என்று சொன்னால் மன் அமில ஸாலிஹன் ஃபலினஃப்ஸிஹி, எந்த மனிதர்கள் நல்ல அமல் செய்கின்றார்களோ, மன் அமில ஸாலிஹன் ஃபலினஃப்ஸிஹி, எந்த மனிதர்கள் நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நற்கூலியை நாங்கள் கொடுப்போம். வமன் அஸாஅ ஃபஅலைஹா, மாற்றமாக எவர்கள் தீய அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கும் அந்த தீய கூலிகளை நாங்கள் கொடுப்போம். வமா ரப்புக பிவல்லாமின் லில் அபீத், அல்லாஹ் தஆலா இருக்கின்றானே அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். மேலானவர்களே, ஒரு மனிதன் இஹ்லாஸுடைய முறையில் அல்லாஹ்வுக்காக ஒரு அமல்களை செய்கின்றான். அந்த அமல் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் அந்த அமல்களை பார்க்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை நசீபாக்குகின்றான். இன்று நாங்கள் என்ன செய்கின்றோம், அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றோம் என்று வாயிலால கூறிவிட்டு ஏதோ அல்லாஹ்வால கடமையாக்கப்பட்ட தொழுகையில விஷயத்துல மோசடி செய்கின்றோம், கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மோசடி செய்கின்றோம், எங்களுடைய வியாபாரத்தை பார்த்தா வட்டி, ஆனால் அல்லாஹ்வுக்கு பயந்த முறையில் ஏதோ சூரத்தான முறையில் தாடியை வச்சு கொள்வோம், தொப்பியை போட்டுக் கொள்வோம் அல்லது ஜுப்பா அணிந்து கொள்வோம், ஆனால் எங்களுடைய வியாபாரத்தை பார்த்தா வட்டி. மேலானவர்களே, அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லல, அல்லாஹ் சொல்கின்றான் என்னால பரலாக்கப்பட்ட கடமைகளை சரிவர் என்று மனிதன் செய்கின்றானோ, என்னால கடமையாக்கப்பட்ட அமல்களை எந்த மனிதன் சரிவர செய்கின்றானோ அவன்தான் அல் இஹ்லாசு லில்லாஹில் அமல், அவன்தான் அல்லாஹ்வுக்காக அமல் செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். மாற்றமாக அதற்கு மாற்றமாக எவன் செய்கின்றானோ ஃபைதகுலுன் நார், அவனுக்கு நாங்கள் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றோம் என்பதாக சொல்கின்றான். ஆக மேலானவர்களே, அந்த மனிதர் ஒரு மனிதர் இருக்கின்றார், அந்த மனிதர் பனி இஸ்ராயல் காலத்துல ஒரு மனிதனுடைய இஹ்லாஸை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸே குத்ஸில கூறுகின்றார்கள். எவ்வாறு என்று சொன்னால் பனி இஸ்ராயலுடைய காலத்துல ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் எப்படியாப்பட்டவர் என்று சொன்னால் நல்ல வசதி படைத்தவர், அல்லாஹ்வுக்கு பயந்து அமல் செய்யக்கூடியவராக இருந்தார். இவர் என்ன செய்யறார், ஒரு நாள் இவர் உள்ளத்துல படுது என்னுடைய சொத்து செல்வங்கள் அல்லாஹ்வுக்காக நான் சதகா தான தர்மங்களை செய்யணும் என்ற நோக்கத்தோடு என்ன செய்யறாரு, ஒரு நாள் நைட்ல இரவுல என்ன செய்யறாரு, வீட்டை விட்டு அந்த சதகாவுடைய பொருளை அந்த தான தர்மத்துடைய பொருளை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாரு, வீட்டை விட்டு வெளியே வராரு. அல்லாஹ்வுக்காக என்ன செய்யறாரு, வீட்டை விட்டு வெளியே வராரு. வந்து இருள் சூழ்ந்த நேரமா இருக்கு, என்ன செய்யறாரு, ஒரு மனிதர் வராரு, அந்த மனிதருடைய கையில என்ன செய்யறாரு, தன்னுடைய சதகாவுடைய பொருளை அப்படியே கொடுத்துடுறாரு. இப்ப அந்த மனிதன் என்ன செஞ்சிட்டாரு, சதக்காவை எடுத்துட்டு போயிட்டாரு. பின்னால என்ன செய்யறாரு, காலையில எழும்பி பார்த்தா அந்த சதக்கா ஒரு திருடன் கையில போய் சேர்ந்திருக்கு. இப்ப அவர் என்ன செய்யறாரு, ரொம்ப கவலையோட என்ன செய்யறாரு, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அல்லாஹும்ம லக்கல் ஹம்து லா அஸத்தகன்ன அலா சாரிக், இந்த திருடன் கையில என்னுடைய தான தர்மங்களை ஒப்படைத்த அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், இந்த திருடண்ட கையில இந்த என்னுடைய தர்மத்தை ஒப்படைத்த அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த சதகாவுடைய பொருள் வேற கெட்ட மனிதனுடைய கையில் போயிருந்தால் என்னுடைய நிலைமை என்னவாயிருக்கும் என்ற கவலையில அவர் அந்த துஆவை செஞ்சுட்டு திரும்ப என்ன செய்யறாரு, அடுத்த நாள் இரவுல இன்னொரு மனிதருக்கு என்ன செய்யறாரு, சதகாவுடைய பொருளை கொண்டு போய் அதே போன்று அந்த இரவு நேரத்துல ஒரு பெண்ணுடைய கையில ஒப்படைக்கின்றார். இப்ப காலையில எழுப்பி பார்த்தா அந்த பெண் விபச்சாரியாக இருக்கிறாரு. ஒரு விபச்சாரியுடைய கையில இந்த சதகாவுடைய பொருள் போய் சேர்ந்து விட்டது. அதற்கு பின்னால அவரும் கவலைப்பட்டு என்ன செய்தார், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் லா அஸத்தகன்ன அலா ஜானியா, ஒரு விபச்சாரியுடைய கையில என்னுடைய சதகா போய்விட்டு அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு சொல்றாரு, இது விபச்சாரி அல்லாத வேற ஒரு கெட்ட பெண்ணுடைய கையில இந்த சதகா போயிருந்தால் என்னுடைய நிலைமை என்னவா இருக்குமே என்று கவலையோட திரும்ப அடுத்த மூன்றாவது நாளும் அந்த சதகாவுடைய பொருள் எடுத்துக்கொண்டு போறாரு. அதே போன்று இரவுல ஒரு மனிதனுடைய கையில கொடுத்துறாரு. இப்ப காலையில பாக்குறாங்க ஒரு பணக்காரனுடைய கையில அந்த சதகாவுடைய பொருளை கொடுத்திருக்கிறாரு. அதன் பின்னால அதுக்கும் என்ன செய்யறாரு, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அலா கனியின், அந்த பணக்காரன் கையில கொடுத்த சதகாவை கொடுத்த அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று துஆ செஞ்சுட்டு மிச்சம் கவலையோடு இருக்கிறாரு. என்னுடைய சதகா ஒரு நல்ல மனிதனுடைய கையில போகலையே, ஒரு மிஸ்கினுடைய கையிலையோ தேவையுடைய ஃபக்கீருடைய கையிலையோ இல்லாத ஒரு ஏழையுடைய கையில போகலையே என்று கவலையோடு அழுது கொண்டிருக்கிறார். மேலானவரே, இவருடைய சதகா எவ்வாறு இருந்தது, அல் இஹ்லாசு லில்லாஹில் அமல், அல்லாஹ்வுக்காக இந்த சதகாவை செஞ்சாரு. கடைசியில் 2 நாள் 3 நாளைக்கு பின்னால் தெரிய வருது, முதலாவது கொடுத்த அந்த திருடன் கையில கொடுத்தாரு, அந்த திருடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றான். அந்த திருடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றான். ஏன், அவருடைய அந்த மனிதருடைய இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக செய்த அந்த சதகா ஒரு திருடனை ஒரு இஸ்லாமியனாக, ஒரு திருட்டில்லாத ஒரு நல்ல மனிதனாக மாற்றிவிட்டது. அதன் பின்னால் அந்த விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த பெண்
என்ன செய்கிறாரு? அவள் அந்த விபச்சாரத்தை விட்டும் அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்து மீளுகின்றாள். ஏன்? அந்த மனிதர் இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்விற்காக சதகா செய்தார். ஒரு விபச்சாரியே அல்லாஹ் தஆலா ஒரு சாலிஹான பெண்மணியாக மாற்றிவிட்டது. அதே போன்று மூன்றாவது மனிதர் பணக்காரருக்காக சதகா செய்யப்பட்டுச்சு. அந்த பணக்காரரும் என்ன செய்யறாரு? அல்லாஹ் தஆலா இந்த சதகாவை என் மீது தந்து நானும் வசதி படைத்தவனாக இருக்கின்றேனே, நானும் மக்களுக்கு சதகா தான தர்மங்கள் செய்ய வேண்டுமே என்ற எண்ணத்தை அந்த மனிதனுடைய உள்ளத்தில் போட்டு அவரையும் ஒரு சதகா செய்யக்கூடிய ஒரு தனவந்தராக அல்லாஹ் தஆலா மாற்றி விடுகின்றான். மேலானவர்களே, இந்த சம்பவம் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதின் காரணம் என்ன? அல்லாஹ் தஆலாவிற்காக ஒரு அமல் செய்கின்றார். அந்த அமல் செய்தால் அல்லாஹ் தஆலா அதனுடைய கூலியை அல்லாஹ் தஆலா உலகத்தில் காட்டுவான். நாளை மறுமையிலும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான். மேலானவர்களே, எங்களுக்கு வீட்டுல பிரச்சனை, ஒண்ணுமே செஞ்சு கொள்ள இயலாது. என்ன செய்யறாரு? உடனே யாரும் சரி ஒரு லோயரை போயிட்டு பாக்குறாரு. ஒரு கடன் தொல்லை ஆயிக்குதா, ஒரு வசதி படைச்சவற்றை போயிட்டு என்ன செய்யறாரு? யாசகம் கேட்கிறாரு. கணவன் மனைக்கு பிரச்சனையா, எப்படியாவது இவளை விட்டு டிவோர்ஸ் பண்ணி வரணும், அவரை தலாக் செஞ்சிடணும்னு சொல்லி என்ன செய்யறாரு? ஏதாவது ஒரு அறிவை யோசிக்கிறாரு. மேலானவர்களே, அல்லாஹ்வின் பக்கம் யோசிங்க. அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்னா மையகுல்ல லிமுஸ்லிமின் அலா கல்பி முஸ்லிம், எந்த மனிதன் இந்த சொல்லப்பட்ட இந்த மூன்று விஷயம் இஹ்லாசு லில்லாஹில் அமல், அல்லாஹ்வுக்காக இந்த மனிதன் அமல் செய்கின்றானோ அவனுடைய பிரச்சனைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை நான் நீக்கிறேன் அல்லாஹ் தஆலா வாதா தந்திருக்கின்றான். சஹாபாக்களுடைய காலத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே என்ன செய்வார்கள்? 2 ரக்காத் சுன்னத்தை தொழுவார்கள். சலாத்துல் ஹாஜா, அல்லாஹ்வுக்கு அந்த அவருடைய நாட்டம் நிறைவேணும் என்ற நோக்கத்தோடு தொழுவார்கள். உடனே அந்த உதவியை காணுவார்கள். இன்று எந்த ஒரு மனிதர் எங்களுடைய இந்த சமுதாயத்துல, இந்த உம்மத்துல யாருடைய உள்ளத்துல சரி ஒரு பிரச்சனை வருது, நான் அல்லாஹ்விடத்துல கேட்டு அல்லாஹ் இந்த பிரச்சனையை நீக்குவான் என்ற எண்ணம் வருகின்றதா? இல்லை. வேறொரு உலக அடிப்படையில தான் அதுக்கு நாங்கள் தீர்மானம் எடுப்போம் ஒழிய அல்லாஹ்வின் பக்கம் நாட மாட்டோம். அதனால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், என்னின் பக்கம் யார் வருகின்றார்களோ அவர்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நான் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்திலிருந்து அவர்கள் லஇன் ஷக்கர்தும் எனக்கு நன்றி செலுத்தினார்கள் என்று சொன்னால் லஅஸீதன்னகும் நான் இன்னும் கொடுத்து கொண்டே இருப்பேன். நான் கொடுக்கக்கூடிய நிஅமத்துக்கு எந்த மனிதன் நன்றி செலுத்துகின்றானோ லஅஸீதன்னகும், அவ்வாறு அந்த மனிதன் நன்றி செலுத்தினான் என்று சொன்னால் லஅஸீதன்னகும் அவனுக்கு நான் அதிகப்படுத்துவேன். வலையின் கஃபர்தும் நான் கொடுத்ததை விட்டு அவன் எனக்கு மாற்றம் செய்தான் என்று சொன்னால், என்னை நிராகரித்தான் என்று சொன்னால் இன் அஸாபி லஷதீத் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மிகவும் பெரிய தண்டனையாக நான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையில் கூறுகின்றான். மேலானவர்களே, எங்களுடைய உள்ளத்துல நாங்க யோசிக்கணும், என்ன நான் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்காக இருக்கின்றதா? ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக அமல் செய்தார் என்று சொன்னால் அவர் அதை தொடர்படியாக செய்வார்கள். ஏன்? அல்லாஹ் தஆலா அவரை மாற்றி விடுவான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அருள்மறையில் கூறுகின்றான், ஒரு கூட்டம் இருக்கின்றது, அவர் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு நான் மற்ற விடயங்களில் உதவி செய்வேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம்? தொழுகையுடைய வக்துகள் எடுத்துக்கொண்டாலும் இதர அமல்களை எடுத்துக்கொண்டாலும் அனைத்திலுமே பொதுப்போக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம். வெறுமனே முஸ்லிமுடைய பேரில் மாத்திரமே இருந்து இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சயத்தி அலன் நாஸி ஸமானுன் லா யப்கா மினல் இஸ்மி இல்ல இஸ்முஹு லா யப்கா மினல் இஸ்லாமி இல்ல இஸ்முஹு. மறுமை நாள் நெருங்கும் பொழுது ஒரு கூட்டத்தினர் வருவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? லா யப்கா மினல் இஸ்லாமி இல்ல இஸ்முஹு, இஸ்லாமிய பெயர்கள் மாத்திரம்தான் அவர்களுக்கு இருக்கும். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், சாதிக் என்ற சிறப்பு பெயர்கள் எல்லாம் வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய இடத்துல அல்லாஹ்வின் அமல் எதுவுமே இருக்காது. அல்லாஹ்வுக்கு தக்வா வைக்க மாட்டார்கள், அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்டார்கள். அவர் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நோக்கத்தோடு அமல்களை, உலகத்திலே அமல்களை செஞ்சு கொண்டு இருப்பாரு. அல்லாஹ்வுக்கு பயமே அவருக்கு இருக்காது. அப்படியாப்பட்ட காலம் வரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் 1400 வருடங்களுக்கு முன்னாலே. மேலானவர்களே, அந்த காலம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. சிலருடைய உள்ளத்தில் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே 73 கூட்டம் வரும், அந்த 73 கூட்டத்தில் நாங்க சொர்க்கம் போற கூட்டம் என்பதெல்லாம் சொல்லி என்ன செய்வார்கள்? பெருமை அடித்துக் கொண்டிருப்பார்கள். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் 73 கூட்டங்கள் வருவதற்கு முன்னால உங்களை நீங்க என்ன செய்யுங்க? தயார்படுத்திக் கொள்ளுங்க சொர்க்கத்துடைய கூட்டமாக என்பதாக.
இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம்? சொர்க்கத்துடைய அமல் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எங்களையே நாங்கள் என்ன செய்கிறோம்? சமாதானப்படுத்திக் கொண்டு லுகர் தொழுதுட்டு சொல்றாரு, ஒருத்தட்ட போய் தொழுகையை பத்தி நாங்க அவர்களுக்கு வசியத் செய்தால், அவர் நலுபதேசம் செய்தால் சொல்றாரு, அல்ஹம்துலில்லாஹ் நாங்க தொழுது கொண்டு தான் இருக்கின்றோம் என்பதாக கூறுகின்றார். ஆனால் அவருடைய அமல் லுகர் மட்டும் இருக்கும் அல்லது சுபஹ் மட்டும் இருக்கும். ஏதாவது ஒரே ஒரு வக்த தொழுதுட்டு இருப்பாரு, ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நான் தொழுது கொண்டு இருக்கின்றேன் என்று அவரே அவருடைய உள்ளத்தை என்ன செய்கிறார்? சாந்திப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகம் அழியும் நேரத்தில் சில மனிதர்கள் இருப்பார்கள், அவர்கள் செய்யக்கூடிய அமல்களையே அவர்கள் போதும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை சாந்திப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு திடீரென்ற வேதனை வரும், அந்த வேதனை யாராலும் தடுக்க முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக மேலானவர்களே, எங்களுடைய உள்ளத்துல நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வரக்கூடிய இமாம்கள் அனைவரும் என்ன செய்யறாங்க? தொழுகையை பற்றி என்ன செய்யற உபதேசம் செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் தொழுகின்றோமா? இதர அமல்களை பற்றி உபதேசம் செய்கின்றார்கள், அந்த அமல்களை செய்கின்றோமா? எங்களுடைய உள்ளத்துல மேலானவர்களை வர வேண்டும். நான் அல்லாஹ்வுக்காக, ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா குர்ஆன்ல அல்லாஹ் கூறினான், லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. ஹிதாயத் என்று சொல்வது இருக்கின்றதே, அது உலமாக்களுடைய கையிலேயோ வீட்டில் இருக்கக்கூடிய வாப்பாட கையிலேயோ உம்மாட கையிலேயோ இல்ல மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கையில தான் ஹிதாயத் இருக்கின்றது. எந்த மனிதர் அல்லாஹ்வின் பக்கம் விரைகின்றார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அனைத்து விதமான உதவிகளை செய்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மலையில் கூறுகின்றான், வலவ் ஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். எந்த மனிதர் நல்ல அமல்களை செஞ்சு சாலிஹான அமல்களை செஞ்சு மக்களுக்கு மத்தியில் பிளவுகள் வராமல் தன்னையும் பாதுகாத்துக் கொண்டு மக்களுக்கு மத்தியில் எந்த மனிதன் ஒற்றுமையை உருவாக்குகின்றானோ, வலவ் ஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலே பரக்கத்துடைய கதவுகள், பூமியுடைய பரக்கத்து கதவுகளை திறந்து கொடுப்போம் அவர்களுக்காக என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வாக்களிக்கின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒவ்வொரு இடத்துல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே என்னை பயந்து கொள்ளுங்கள், என்னை பயந்து கொண்டு அமல் செய்யுங்கள் என்பதாக. ஆனால் யாருடைய வாயிலும் பயம் என்ற வார்த்தை வாயினால் மாத்திரம் தான் வருகின்றது. என்று யஹூதி நசராக்கள் சொல்கின்றார்கள், முஸ்லிம்கள் அழிக்க முடியாத ஒரு காலம் வரும். எப்ப என்று தெரியுமா? ஜும்மாவுடைய நேரத்திலேயும் ஈத் பெருநாளுடைய நேரத்திலே மக்கள் எந்த அளவுக்கு பள்ளிக்கு வருகின்றார்களோ அதே போன்று ஒவ்வொரு வக்துகளிலும் முஸ்லிம் மக்கள் பள்ளிக்கு நெருங்கினார்கள் என்று சொன்னால் அந்த மக்களை ஒரு நாளும் அசைக்க முடியாது, அவர்களை எங்களுக்கு கொல்ல முடியாது என்பதாக காபீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களை அழிப்பதற்கு நாங்களே வழி கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு பிரச்சனை என்று சொன்னா நாங்க என்ன செய்வோம்? அந்நிய காபீர்களுக்கு தான் பேசுவோம். பொதுவான இயல்பு மக்களுடைய மத்தியில ஒரு மனிதர் ஒருத்தருக்கு தவறு செஞ்சார்கள் சொன்னா அவருக்குத்தான் நாங்கள் ஏசுவோம். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், அந்த விஷயம் நீங்களே செஞ்சு கொண்டிருக்கீங்க. மன் அமில சாலிஹன் ஃபலினஃப்ஸிஹி வமன் அஸா ஃபஅலைஹா வஇன்ன ரப்பக பிظல்லாமில் லில் அபீத். அல்லாஹ் சொல்கின்றான், மனிதர்கள் நல்ல அமல்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் பரக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்போம். இல்லை என்று சொன்னால் அவர்கள் மாற்றமாக பாவமான அமல்கள் என்று செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களே அவர்களுக்கு மத்தியில் தீங்குகளை விளைவித்துக் கொண்டிருப்பார்கள். லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான், தரையிலேயும் கடலிலேயும் பிரச்சனைகளை ஃபஸாதுகளை விளைவிப்பவர்கள் நாங்கள் அல்ல, மனிதர்களே. பிமா கஸபத் ஐதின் நாஸ், அவர்களே அவருடைய கையால சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் அவர்கள் மக்களுக்கு அநியாயம் செய்வது இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறுகின்றார். மேலானவர்களே, எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் யாரால்? எங்களால், முஸ்லிம்களால தான். மொத்த மக்களுக்கும் பிரச்சனை. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பனி இஸ்ராயேல் கூட்டம் அழிந்ததை பத்தி பேசியிருக்கும் பொழுது ஒரு கூட்டம் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? பனி இஸ்ராயேல் கூட்டத்தை அப்படியே அழிச்சான். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்களும் இருந்திருப்பார்கள் அல்லவா, அவர்களையும் அல்லாஹ் தஆலா அழித்து விட்டானா என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நேரத்தில் முதலாவது அல்லாஹ் தஆலா அழித்தது நல்ல அமல் செய்யக்கூடியவர்களை. நல்ல அமல்கள் செய்யக்கூடியவரை அழித்து விட்டு தான் அல்லாஹ் தஆலா பிறகு மற்ற மக்களை அழித்தான் என்று சொன்னார்கள். மேலானவர்களே, நல்ல அமல் செய்து பள்ளியில தனக்குத்தானே அமல் செஞ்சிருப்பவர்கள் அல்லாஹ் தஆலா பார்க்கறதில்லை. அல்லாஹ் சொல்கின்றான், யஅ்முருன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை ஏவணும் தீயதை தடுக்கணும். முதலாவது அந்த தீயதை தடுக்க என்று சொன்னாலும் நல்லதை ஏவு என்று சொன்னாலும் தனக்கிட்ட இருக்கணும். என்கிட்ட அந்த அமல் இருந்தால் தான் மற்ற மக்களுக்கு எனக்கு சொல்ல முடியும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய பிள்ளை விஷயத்த சொல்றா, இந்த புள்ள வந்து அதிகமா தீனி தின்றான், அதிகமான இனிப்பு பண்ணங்களை தின்றான், அதனால அந்த இனிப்பு பண்ணங்களை தின்னவான்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அந்த பெண்மணி என்ன செய்யறா, முறையிடுறா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒண்ணுமே சொல்லல, நீங்க உங்களோட பிள்ளையை கூட்டி போங்கன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ரொம்ப விருப்பமானது இனிப்பு பண்டங்கள். என்ன செஞ்சாங்க, அந்த இனிப்பு பண்டங்களை தின்னாம குறைச்சி விட்டு திரும்ப அந்த பெண்மணியை கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு சொல்றாங்க, இனிப்பு பண்டங்களை நீங்க தின்னாதீங்க. மேலானவர்களே, எங்களிடத்துல நல்ல விஷயம் இருக்கணும், நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நான் அந்த விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கணும். இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம், பேசாம ஏவுறோம், நல்லதை செய்யுங்க, ஆனா எங்கள்கிட்டயும் இல்ல, அவர்கிட்ட அந்த விஷயம் வராது. ஏன், எங்கள்கிட்ட இஹ்லாஸ் இல்ல. இஹ்லாஸ் இருந்ததின் காரணத்தினால் பனு இஸ்ராயேல் கூட்டத்தில் செஞ்ச சதகாவின் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், திருடன, விபச்சாரிய, அதே போல பணக்காரனை நல்ல முறையில் நல்வழிப்படுத்தினான். ஆனால் எங்களுடைய அமல் மூலமாக யாராவது நல்வழிப்படுத்தியிருக்கின்றோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். அதே போன்று சொன்னார்கள், ஒரு மனிதன் என்ன செய்யறாரு, புதுசான விஷயத்தை கொண்டு வந்து ஒரு மனிதனை என்ன செய்யற, வழி கெடுக்கிறாரு, அந்த வழி கெடுக்கக்கூடிய விஷயம் இருக்கின்றது, அவருக்கு மட்டுமல்ல அவருடைய சந்ததியை அல்லாஹ் தஆலா அழித்து விடுவான். அதே போன்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தம் இருக்கிறாரு, நல் அமல்களை செய்வதற்காக வேண்டி அவரை நேர்வழிப்படுத்தினார்கள் என்று சொன்னால் அவர் செய்யக்கூடிய எல்லா அமல்களுடைய நன்மைகளும் இவருக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். ஆனால் அவருக்கு எந்தவித குறைபாடுகள் செய்யாமல் இந்த மனிதருக்கு அந்த அமலை கொடுக்கின்றதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொண்டு வகூலு கௌலன் சதீதா, நல்ல விஷயத்தையே மக்களுக்கு மத்தியில் சொல்லுங்கன்னு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனக்கும் வயக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும். அவ்வாறு எந்த மனிதர்கள் என்ன செய்றாரு, அல்லாஹ்வுக்கு பயந்து நல்ல வார்த்தைகளை கூறுகின்றார்களோ, யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும், அவனுடைய எல்லா வாழ்க்கை செலவின விஷயங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் நீக்கி விடுவோம், அவனை சீர்படுத்தி விடுவோம் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அவன் செஞ்ச எல்லா பாவத்தையும் நாங்கள் மன்னித்து விடுவோம். அதே போன்று இந்த மனிதன் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவன் நடத்துகின்றானோ அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபைதுகுல் ஜன்னah, அவனுக்கு நாங்கள் சொர்க்கத்தை கொடுக்கின்றோம் என்பதாக கூறுகின்றான். வேணார்களே, நல்ல அமல்கள் விஷயத்துல நாங்க மிகவும் உன்னிப்பாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனால் இன்றைக்கு பிரச்சனை எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, முஸ்லிம்களுக்கு தலை தூக்கி வாழ முடியவில்லை. ஏன் காரணம், நாம் செய்யக்கூடிய அமல் மூலமாகத்தான், நாம் செய்யக்கூடிய தீ அமல் மூலமாகத்தான் முஸ்லிம்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் அல்லாஹ் தஆலா கொடுத்துக் கொண்டே இருக்கின்றான். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தூபா லில் முக்லிஸீன, நல்ல அல்லாஹ்வுக்கு பயந்து தக்வா நடக்கக்கூடியவர்களுக்கு நன்மாராயம் கூறட்டும் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், உலாயிக மஸாஹிபுத் துஜா, அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்று தெரியுமா, நல்ல அமல்கள் செய்யக்கூடிய சாலிஹான மக்கள், உலகத்தில் வாழக்கூடிய அந்த மக்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்று சொன்னால் மஸாஹிபுத் துஜா, இருளிலே மின்னக்கூடிய ஒளி விளக்கு போன்று என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமைப்படுத்தி கூறினார்கள். அதே போன்று சொன்னார்கள், தஜல்லா அன்ஹும் குல்ல ஃபித்னத்தின் ஸுல்மா, தஜல்லா அன்ஹும் குல்ல ஃபித்னத்தின் ஸுல்மா, அப்படி அல்லாஹ்வுக்கு பயந்து நல்ல அமல் செய்யக்கூடிய தக்வாதாரிகள் உலகத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் ஃபித்னத்துல் ஸுல்மா, உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உலகத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், உலகத்தில் ஏற்படக்கூடிய கடல்ல வரக்கூடிய சுனாமின்னு சொல்லக்கூடிய பெரிய பூகம்பங்கள், இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் அந்த தக்வாதாரி இருப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அப்படியே இல்லாமலாக்கி விடுவேன் என்றதாக அல்லாஹ் தஆலா ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக மீனானவர்களே, ஒரு தக்வாதாரி உலகத்துல இருப்பார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உலகத்துல பிரச்சனை ஏற்படுத்த மாட்டான். நாங்கள் சொல்லவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல கூறுகின்றார்கள். ஆக மீனானவர்களே, நாங்கள் உண்மையான முஸ்லிம் ஆக வேண்டும் என்று சொன்னால் யுத்தி அல்லாஹ் வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை ஏற்று நடக்க வேண்டும். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் கூறினார்கள், எவ்வாறு என்று சொன்னால், மன் அத்தல் அமீர ஃபகத் அத்தல்லாஹ வ மன் அஸல் அமீர ஃபகத் அஸல்லாஹ, மன் அத்தாஅனி ஃபகத் அத்தல்லாஹ வ மன் அஸானி ஃபகத் அஸல்லாஹ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைவர் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த தலைவனுக்கு அவன் கட்டுப்பட்டான் என்று சொன்னால் அவர் எனக்கு கட்டுப்பட்டவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
அதே போன்று சொன்னார்கள், யார் என்னுடைய வழிமுறைகளை எடுத்து நடக்கின்றார்களோ, என்னுடைய சுன்னத்துகளை பின்பற்றி எனக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ, ஃபக்கத் அத்தல்லாஹ, திடனாக அவர் என்ன செய்கின்றார், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆகிவிடுகின்றார்கள், அல்லாஹுக்கு மிக விருப்பத்துக்குரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள் என்பதாக அல்லாஹு தஆலாவின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக மேலானவர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலில் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். மேலானவர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இஹ்லாஸான முறையில் அல்லாஹுக்காக நான் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து என்னை மாற்றிக்கொள்கின்றேன் என்று இந்த மனிதன் நியத்து வைத்து அவன் மாறுகின்றானோ, அதற்கு பின்னால் உள்ள வழிகளை அல்லாஹு தஆலா லேசாக திறந்து கொடுப்பான். அதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். ஆக மேலானவர்களே, எங்களுடைய உள்ளத்துல நாங்கள் இன்றைக்கே நியத்து வைக்க வேண்டும். இவ்வளவு காலம் செய்த அமல்கள் அல்லாஹு தஆலா அது நல்ல அமலா தீ அமலா என்று அல்லாஹு தஆலா தான் அறிய வேண்டும். இதன் பின்னால் நாங்கள் ஒரு சாலிஹானவர்களாக மரணிக்க வேண்டும். லா தகூலன்ன மினல் முஸ்லிமீன், நாங்கள் சில முஸ்லிம்களாக அன்றே மரணிக்க கூடாது என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். அவ்வாறான முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களை மாற்றுவது என்றால் எப்படி? நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். அவனால் கடமையாக்கப்பட்ட இந்த ஃபர்து தொழுகைகளை சரிவர நிறைவேற்றினோம் என்று சொன்னால், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், சரியான முறையில் ஒரு மனிதன் 5 நேர தொழுகையை அழகிய முறையில் நிறைவேற்றினான் என்று சொன்னால், இஹ்லாஸான முறையில் நிறைவேற்றினான் என்று சொன்னால், சொல்கின்றான் அல்லாஹ் தஆலா, தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அவன் செய்யக்கூடிய வெறுக்கத்தக்க கெட்ட செயல்கள் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அந்த விடயங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், தூரமாக்கி விடுகின்றான். ஆக மேலானவர்களே, நாங்கள் இனிமேல் அல்லாஹு தாலாவுக்காக பயந்து நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை அனைத்தையும் அல்லாஹு தாலாவுக்காக செய்யக்கூடிய நட்பாக்கியவன்களாக எங்களை ஆக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் யா அல்லாஹ் பாவத்திலே மூழ்கிவிட்டோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், தொழுகைக்காக வேண்டி அல்லாஹ் பாங்கு கூறப்பட்டு விட்டால் உனக்கு பயந்து உன்னுடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நல்ல அவுலியாக்களாக சாலிஹீன்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بلا من وجهه من أسلم وجهه لله وهو محسن فله أجره عند ربه ولا خوف عليهم ولا هم يحزنون. وقال نبينا صلى الله عليه وسلم طوبى للمخلصين تجلى للمسلم. بارك الله لنا ولكم وارحمنا وإياكم واغفر لنا ولكم ولجميع المسلمين فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جهد به وكفر وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وآله وصحبه ما اتصلت به عين بنذر. أما بعد، فأوصيكم وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله إن الله تعالى أمركم أمرا عميما بدأ في نفسه تعظيما ثنى بملائكته المسبحة بقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا عباد الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله وهداكم. اللهم صل على سيدنا محمد إمام الأبرار وشمام الكفار وشفيع الأمة إلى الجبار المكنى بأبي بكر الصديق رضي الله تعالى عنه وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنهم وأن ستة البررة الذين هم تمام الحشرة وأفضل من بايع تحت الشجرة رضي الله عنهم ورضوان. أولئك حزب الله ألا إن حزب الله هم المصلحون. وعن شهيدين الكريمين الفاضلين المتفضلين سيدي شباب أهل الجنة. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم
اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله الجليل الجبار يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.